Hi friends, welcome to Musical Book. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு ஃபிஷ் ரெசிபி தந்தூரி கிரில்டு ஃபிஷ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொதுவா ஃபிஷ் ஃப்ரைனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் தந்தூரி ஸ்டைலில் உள்ள கிரில்டு ஃபிஷ்னா அதோட வாசனையே எல்லாரையும் இழுத்துரும். ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வச்சு இந்த சூப்பரான தந்தூரி கிரில்டு ஃபிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிடலாம். பொதுவாக ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த ரெசிபியோட ஒரு சிம்பிளான சட்னி அல்லாட்டா டிப் எது வேணாலும் சொல்லலாம், அதோட வச்சு சர்வ் பண்ணுவாங்க. அந்த சிம்பிளான சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் கிங் ஃபிஷ், அதாவது வஞ்சர மீன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனை உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஃபிஷ்ஷை மேரினேட் செய்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா மீனோட நல்லா ஒட்டணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி தந்தூரி ஃபிஷ் செய்கிறதுக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை தரும். அதோட இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, அதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். அதோட இந்த ரெசிபிக்கு இன்னொரு மெயினான இன்க்ரீடியன்ட் 2 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர். தயிர் நல்லா கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். லெமன் ஜூஸ், தயிர் இதில் உள்ள தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலா நல்லா தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருக்கணும். அப்போ தான் ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டும். எனக்கு மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்க்காம ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மசாலா மீனோட ஒட்டாது, அதனால 1/2 டீஸ்பூனே போதுமானது. மிக்ஸ் பண்ண மசாலா இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் உடனே மசாலா தடவ ஆரம்பிச்சிடாதீங்க. கையை நல்லா நீட்டா சோப்பு போட்டு கழுவிட்டு மசாலா தடவ ஆரம்பிங்கப்பா. புதுசா நிறைய வைரஸ் வருது. எப்படி நாங்க கரெக்ட்டா அட்டெண்டன்ஸ போட்டுருவோம்ல. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மீன்ல மசாலா தடவிக்கலாம். ஒவ்வொரு மீனா மசாலா தடவணும். அப்பதான் மசாலா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். மீனோட எல்லா சைட்ஸ்லயும் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி எல்லா மீன்லயும் மசாலா தடவி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபிஷ்ல தந்தூரி ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக நல்ல மசாலாலாம் தடவி வச்சிருந்த மீன் பவுலுக்குள்ள ஒரு சின்ன பவுலை உள்ளக்க வச்சு அதுக்குள்ள நல்ல சூடான சாக்கோல், அதாவது அடுப்பு கறி உள்ளக்க வச்சுட்டு 1 டீஸ்பூன் அல்லனா 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி டைட்டாக மூடி வச்சிடணும். இந்த சாக்கோலோட ஃப்ளேவர் மீனில் நல்லா இறங்கணும். அதனால மூடும் போது நல்லா டைட்டாக மூடணும், கேப் எதுவும் இருக்கக்கூடாது. 1/2 மணி நேரம் நல்ல மீன் மேரினேட் ஆகணும். அப்போ தான் சாக்கோலோட ஃப்ளேவர் மீனில் நல்லா இறங்கும். பார்க்கவே சூப்பரா இருக்கே. நான் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா? ஆஃப் கோர்ஸ் தந்தூரி வாசத்தோட மீன் வேணும்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இந்த தந்தூரி கிரில்டு ஃபிஷ்ஷோட ஒரு சட்னி இல்லைன்னா டிப் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் உப்பு. ரொம்ப கம்மியான உப்பே சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம மயனஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். மயனஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால 1/4 டீஸ்பூன் உப்பே போதுமானது. இதோட 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் மயனஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மயனஸை மிக்சியில் கொத்தமல்லி தழை அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக தான் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சூப்பரான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய கோரியாண்டர் மயோ சட்னி அல்லனா டிப் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப் தந்தூரி கிரில்டு ஃபிஷ்ஷுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். ரொம்ப சிம்பிளான கோரியாண்டர் மயோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன ஆள காணோம்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அதே மாதிரி ஃபிஷ்ஷும் 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஆஹா, என்ன மனம். ஓபன் பண்ணும்போதே தந்தூரி வாசம் நல்லா அருமையா இருக்கும். இப்போ அந்த சார்கோல் பவுலை ரிமூவ் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். நான் இன்னைக்கு கிரில் பேன்ல வச்சு கிரில் பண்ணி எடுக்க போறேன். உங்கள்ட்ட கிரில் பேன் இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக எப்படி ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கிரில் மார்க் மட்டும்தான் இருக்காது, ஆனால் தந்தூரி ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும். பேன் லைட்டாக சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கணும். அப்போ ஆயில் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
எண்ணெய் நல்லா சூடானதும் மேரினேட் செஞ்சு வச்சிருந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பட்டர் வந்து தந்தூரி ஃபிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபிஷ் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 5லேருந்து 6 நிமிஷமே போதும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மனமே சூப்பரா இருக்கே. ஃபிஷ் வந்து சூப்பரான கிரில் மார்க்கோட ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல மாத்திரலாம். சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தந்தூரி கிரில்டு ஃபிஷ் வித் கொரியாண்டர் மயோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு மசாலா ஆனியன் வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். சீக்கிரமே அதை செஞ்சிடலாம். பொதுவா மீன் ஃப்ரை பண்ண அந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே எண்ணெயிலே ஒரு அரை மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கிரன்ச்சியாக தான் இருக்கணும். அதனால 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணா போதும். மசாலா எல்லாம் ஆனியன்ல ஒட்டுற மாதிரி லைட்டா வதக்கி எடுத்துக்கணும். மீனோட வாசனையே நம்மள சுண்டி இழுக்குது, அதுல இந்த மசாலா ஆனியன் வேறயா. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மசாலா ஆனியனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஸ்டார்டர் பிளேட்டை வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார்டர் தந்தூரி கிரில்டு ஃபிஷ் வித் கொரியாண்டர் மயோ சட்னி, அதோட நம்மளோட ஸ்பெஷல் ஆனியன் மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க ஸ்டார்டரா கூட யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். சைட் டிஷ்ஷா? நமக்கு மெயின் டிஷ்ஷே இதுதானே. இந்த 4 பீஸ் மீன் மட்டுமே போதும், நம்ம டயட்ல இருக்கிறோம்ல. என்ன நான் சொல்றது, முதல் வேலையை இந்த பிளேட்டை காலி பண்றதுதான். பாய் பாய். Hi friends, hope you tried our last recipe oozy chicken. If so, send a picture in this Instagram page. Now back to this review. Today's special recipe tandoori fish. Let's try it. Superb. Now let's try with the dip. Super. This tandoori fish tastes just like tandoori chicken. The charcoal flavor is amazing. The dip goes well with the tandoori fish. Hope you will also try this recipe. Do like, share and subscribe to my mom's Veen's Cookbook channel. Thank you. Bye bye.